உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. உனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரலனாலும் பரலோகத்திலிருந்து நான் ஒரு உதவியை நான் அனுப்புவேன். கர்த்தர் உங்கள் பிள்ளைக்காக ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். அந்த காரியத்தை முடிப்பதற்கு, நீங்கள் துவங்கின காரியத்தை முடிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு உதவியை நான் அனுப்புவேன். என்னிடத்திலிருந்து உன் ஒத்தாசையை அனுப்பி அந்த காரியம் நேர்த்தியாய் முடிய போகிறது. அந்த காரியத்தை கர்த்தர் முன்னின்று செய்ய போகிறார். உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்படுற அளவிற்கு அந்த காரியம் பிரம்மாண்டமாய் செய்து முடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். இவனுக்கு இந்த காரியம் எப்படி நடந்தது, இவர்களுக்கு இந்த காரியம் எப்படி நடந்தது. ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிற, நீங்கள் முயற்சி எடுத்த, நீங்கள் ஆரம்பித்த காரியம் நடக்காது என்கிற முடிவுக்கு நிறைய பேர் வந்திருக்கலாம். உங்கள் சொந்தங்கள் நிறைய பேர் வந்திருக்கலாம். அவனால அந்த காரியத்தை பண்ண முடியாது. பாரு, அந்த காரியத்தை அவன் முடிக்கும் போது கடன்காரனா தான் மாறுவான். அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில பாதியை இழந்துருவான். அப்படியெல்லாம் உங்களை பார்த்து சொல்லிட்டே இருக்கலாம். இல்ல, அவன் நினைக்கிற அளவுக்கு அதை பர்ஃபெக்டா பண்ண முடியாது. அவனுக்கு யார் கொடுப்பா, அவனுக்கு யார் செய்வா? ஆனா ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மகனே, எல்லா வாசல்களும் உனக்கு அடைக்கப்பட்டாலும், எல்லா கதவுகளும் உனக்கு அடைக்கப்பட்டாலும், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. நானே அந்த ஒத்தாசை உதவியை நான் உனக்கு அனுப்பி நீ தொடங்கின காரியத்தை உன் கரம் தொடங்கினதை உன் கரமே செய்து முடிக்கும். கர்த்தர் அந்த உதவியை நீங்கள் போகிற இடத்திலிருந்து தேவனே அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பிரதர் ரொம்ப அழகாய் ஒரு சாட்சி சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியினுடைய அந்த பில்டிங்காக, அவர் அப்ரூவலுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். பல நாட்கள் மாற்றி இது சரியில்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அந்த வேலை தடைபட்டது. 3 வருஷமா அந்த அப்ரூவல் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ ஒரு 6 மாசம் ஒரு சின்ன மாறுதலுக்காக ஒரு ஆபீசர் வந்திருக்காரு. அவரை போய் பார்த்துருக்கிறாரு. பார்த்த உடனே சரி அடுத்த மாசம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்ன உடனே இவர் ஜெபம் பண்ணிட்டு போனாராம், ஆண்டவரே, யாராவது ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? எல்லாரும் 3 வருஷமா என்ன அலைய வச்சுட்டே இருக்காங்களே, இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு யாராவது ஒருத்தருடைய கண்களை எனக்கு தயவு கிடைக்கட்டும் அப்படின்னு உள்ள போகும்போது அந்த ஆபீசர் சொன்னாராமா, சார், நான் இங்கிருந்து 6 மாசம் இருக்கலான்னு வந்தேன், இப்போ எனக்கு உடனே திரும்ப டிரான்ஸ்ஃபர். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தருக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சேன். 3 வருஷமா உங்களுக்கு பெண்டிங்கா இருக்கிற இதை நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன்னு அழகா சைன் போட்டு அந்த 3 வருஷத்தினுடைய போராட்டத்தை கர்த்தர் அன்றைக்கே முடித்தாராம். நான் நம்புறேன், அவர்கள் ஆராதிக்கிற தேவனைத்தான் நாமும் ஆராதிக்கிறோம். இன்று இந்த பலிபீடத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளையை நீ எதிர்பார்த்து சோர்ந்து போய் இந்த ஜெபத்தில் உட்கார்ந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காற்று இல்லை, மழை இல்லை, ஆனா உங்களுக்காக பரலோகமே திறந்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறப்பார். வானத்தை திறப்பார். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த அந்த உதவியை யாரிடத்திலையும் விவரிக்கவே முடியாது. உங்கள்கிட்ட கேட்பாங்க எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நீங்க ஒன்றை மட்டும்தான் கை காமிப்பீங்க, மேலே மட்டும்தான் கை காமிப்பீங்க. ஏன் அப்படின்னா அது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை கர்த்தர் செய்ய போறார். ஸோ இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தேவ மனுஷன் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு எத்தனையோ பேர் உதவி செய்வதற்கு ஆயத்தமா இருக்காங்க. நான் போய் உதவியை கேட்டா கூட எத்தனையோ பேர் சொல்லலாம். ஆனா என்னுடைய உதவி ரொம்ப பெருசு, இதை யாராலும் செய்ய முடியாது. அதனால நான் ஒன்று நினைக்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. உங்களுக்கு யார் உதவி செய்வார் என்று உங்களை பார்த்து கேட்கிறாங்களா? உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கேட்கிறாங்களா? நீங்க சொல்லுங்க, எனக்கு உதவி செய்ய போகிறவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர். இந்த வானம் அவருடையதான், இந்த பூமி அவருடையதான். நான் நம்புகிறேன், உங்கள் தேவை உங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி, உங்களுடைய கண்ணுக்கு மிஞ்சி, உங்களுடைய ஞானத்துக்கு மிஞ்சி ஒரு தேவையோட இந்த ஜெபத்திலே யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க தேவை உங்களுக்கு தான் பெருசு. ஆனா வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கு அது பெரிதே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம், என்னிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை உனக்கு வந்து அந்த காரியத்தை முழுமையா தான் முடிக்குமே தவிர அறகுறையாய் அதை விடவே விடாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். இந்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை முடியும் போது ஒரு உதவி உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் நெடுநாள் காத்திருக்கிறது உங்களுடைய கைகளிலே வந்து சேரும். நீங்கள் அநேக மாதங்களாய் வருடங்களாய் ஜெபிக்கிறது உங்களுக்கு நடக்கும். ஓ ஹல்லேலூயா. நீங்கள் போகிற வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு உதவியை கர்த்தர் இந்த 21 நாள் முடியும் போது கைகளை தட்டி நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு
ஒத்தாசை வரும். ஆமென். நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு 2 ஆண்டவர் வேதத்திலே செய்த 2 உதவிகளை பற்றி என்னோடு கர்த்தர் பேசினார். அந்த 2 விஷயத்தை மட்டும் நான் வேகமாக உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக ஆண்டவருடைய உதவி எப்படிப்பட்டதா இருக்கும்? நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். சோ ஆண்டவருடைய உதவி எப்படிப்பட்டதா இருக்கும்? அதைத்தான் 2 காரியத்தை தியானிக்க போறோம். இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசியை குறித்து உங்களுக்கு தெரியும். அவன் ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அதனாலே அது ராஜாவுக்கு விரோதமான தீர்க்க தரிசனமா இருக்கிறதுனால அந்த இடத்துல அவனால கண்டினியூ பண்ண முடியாது. அந்த இடத்துல இருந்தால் அவன் மரித்து போவான். அவனை கொல்லுவதற்காக அந்த ராஜா அந்த ஆட்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மனுஷனுடைய பிரச்சனை அல்ல. இவனுடைய ஒரு தீர்க்க தரிசனம் மூலமாய் அந்த ஊருக்கே, அந்த நாட்டிற்கே ஒரு பெரிய பிரச்சனை கடந்து வருது. அதனால இவன் கொஞ்ச நாள் ஒளிந்து வாழணும். அப்போ எப்படி வாழுவான்? இவன் ஒரு தனி மனுஷன், அவனுக்கு ஃபேமிலி இல்லை, எப்படி சாப்பிட போறான், எங்க இருந்து வரப்போறது, தேசமெல்லாம் பஞ்சமா இருக்கிறது. அப்போ அநேக கேள்விக்குறியோட இருக்கும்போது இப்போ ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நான் உனக்கு ஒரு உதவியை அனுப்புவேன். அந்த உதவி எங்க இருந்து அனுப்புவேன்னா, நீ அந்த ஆற்றினுடைய தண்ணீரை குடிப்பாய், உனக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு நான் காகங்களுக்கு கட்டளை இடுவேன். காகங்களுக்கு கட்டளை. நம்ம எப்படி இதை நம்ப முடியும்? நம்ம எப்படி இதை விசுவாசிப்போம்? ஒரு காகம் கொண்டு அவனுக்கு எப்படி அப்பத்தை கொடுக்கும், எப்படி தண்ணீரை கொடுக்கும், இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவனுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை பார்ப்பாய். அதே போலவே அந்த தீர்க்கதரிசி அந்த ஆத்துல இருக்கிற அன்னைக்கு வரைக்கும் போஷிக்கிறதற்கு கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டார். அப்போ நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கு இருக்கிற அந்த பெரிய தேவைக்கு ஒரு பெரிய ஒத்தாசை வரப்போகிறது. உங்களுடைய கடனுக்கு ஆண்டவர் ஒரு ஒத்தாசை அனுப்ப போகிறார். உங்கள் சூழ்நிலைக்கு ஒரு ஒத்தாசை வரும். எங்கிருந்து வரும் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, நீங்கள் நினைக்கவே நினைக்காத இடத்திலிருந்து ஆண்டவர் அந்த ஒத்தாசையை உங்களுக்கு அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த எலியா இப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து இந்த நபர் மூலமாய், இந்த ஒரு காகத்தின் மூலமா ஆண்டவர் தன்னை போஷிப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். அவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார், அவர் யோசிச்சிருக்க கூட மாட்டாரு. அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் போது அவருக்கு ஆச்சரியமா தான் இருந்திருக்கும். நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவர் அப்படிதான் செய்ய போறாரு. நீங்க இப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து ஒரு உதவி வரும்னு நீங்க ஒரு % கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய கனவுல கூட நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. அப்படி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இது நடக்கத்தான் போகிறது. ஆண்டவர் நீங்கள் நினையாத இடத்திலிருந்து, நீங்க கற்பனை கூட பண்ணாத ஒரு இடத்திலிருந்து ஒரு உதவியை உங்களுக்கு அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா.